கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆம், கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். தகுதியில்லாத நபர்கள் மீது பாராட்டப்படுகிறது கிருபை. ஆனால் அந்த கிருபைக்கும் சற்றும் தகுதியில்லாத நபர்கள் மீது கர்த்தர் பாராட்டுகிற அன்பும் தயவும் அளவு கடந்த கிருபையும் தான் காருண்யமாய் வெளிப்படுகின்றது. இந்த மாதத்தில் அவருடைய காருண்யம், அவருடைய ஃபேவர் உங்கள் மீது வெளிப்படுவது நிமித்தமாய் அந்த காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். தன்னுடைய சொந்த ஜனத்தினால், தன்னுடைய சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீதை கர்த்தருடைய காருண்யம் உயர்த்தியது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றியது. இஸ்ரவேலின் யுத்த வீரர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்ற நிலைமையில் அந்த கோலியாத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு வீழ்த்தினார். தாவீதை அவருடைய சத்துருக்கள் எல்லார் கைக்கும் அவருடைய காருண்யம் பாதுகாத்து தலைவனாய் உயர்த்தியது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினான். அதே போல உங்களையும் இந்த மாதத்தில் அவருடைய காருண்யம் பெரியவனாக்கும். கவலைப்படாதிருங்கள். எனக்கு எந்த விதத்திலும் உதவி இல்லை, உதவியற்ற நிலைமையில் நான் காணப்படுகின்றேன், எனக்கு பணபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய காருண்யம் இந்த வேளையில் வெளிப்படும். இந்த மாதம் அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்தி உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வான ஸ்தானத்தில், அந்த கிரேட்னஸில் அது உங்களை வழிநடத்தும். You are going to be seated in high places. You are going to be great. God bless you. Have an amazing month of April.